கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மார்க் 11, 22, 23 ஆகிய வசனங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். மார்க் 11, 22, 23 ஆகிய வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வேத பகுதி இயேசு விசுவாசத்தை போதித்த மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே இதை கொண்டு கடந்த பல வாரங்களாக தேவனுடைய விசுவாசம் என்கிற தலைப்பிலே பேசி வருகிறோம். தேவனுடைய விசுவாசம் என்று சொன்னால் தேவனுக்கு எந்த விதமான விசுவாசம் உண்டாயிருக்கிறதோ அவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு இயங்குகிறாரோ, இந்த விசுவாச தேவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவராக இருக்கிறாரோ அதே விசுவாசத்தை நாமும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அர்த்தத்திலே தான் இங்கே அவர் போதிக்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, அத்திமரத்தை பார்த்து இனி ஒரு காலம் ஒருவனும் இடத்தில் கனி புசியாதிருக்க கடவுன்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் அது வேரோடு பட்டு போயிற்று. இவர் சொன்னார், அது ஆயிற்று. உடனாகலை, 24 மணி நேரத்துக்கு பிறகு ஆயிற்று. 24 மணி நேரத்துக்கு பிறகு அதை பார்த்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு அவர் இடத்துல, ரபி நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்று சொல்ல போக அவர்களுக்கு பதிலளிக்கிறப்ப தான் சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள்னு. அதை சரியாக சொல்ல போனால் தேவனிடத்தில் அல்ல, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் தான் மொழிபெயர்க்கணும்னு அநேக வேத வல்லுநர்கள் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் அப்படியே வருது, அது அப்படியே மார்ஜினில் போட்டிருக்காங்க. இது மாற்று மொழிபெயர்ப்பு ஒன்று சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள், have the God kind of faith or the faith of God என்று சொல்லி. ஆகவே இந்த தேவனுடைய விசுவாசத்தின் பல்வேறு தன்மைகளை குறித்து இந்த பகுதியிலிருந்து எடுத்து போய்த்து வருகிறேன். அது வேரோட பட்டு போனவுடனே இவங்க ஆச்சரியப்பட்டு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். அப்புறம் சொல்கிறாரு, இந்த மரம் என்ன, நான் வெறும் மரத்தை பார்த்து தான் பேசினேன், நீங்கள் மலையை பார்த்தா கூட பேசலாம். மலையை பார்த்தே சொன்னால் கூட, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொன்னால் கூட அது அப்படியே ஆகும். இந்த மாதிரி விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா மலையை பார்த்து சொன்னால் கூட அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். இதன் பல்வேறு தன்மைகளை பார்த்து வருகிறோம். இந்த விசுவாசத்தின் பல்வேறு அம்சங்களை பார்த்து வருகிறோம். இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியங்கிறத பார்த்து வருகிறோம். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள், அதன் மூலமாக தான் விசுவாசம் கட்டவிழ்க்கப்படுகிறது. உங்களுடைய வார்த்தைகள்னு சொன்னால் நீங்கள் ஏதோ நினச்சதை பேசுகிறதல்ல, அதை இன்றைக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நாம் நினச்சதை பேசுகிறது இல்லை, நாம் அதை தான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாச்சு எத்தனையோ வருஷமாக. இப்போ நம்முடைய வாயை நாம் அடக்கி ஆண்டு கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாய் பேசும்படியாக செய்ய வேண்டும். கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து பேசப்படும் போது கடவுளுடைய வார்த்தையில் எப்படிப்பட்ட சிருஷ்டிப்பின் அதிகாரம் இருக்குதோ அதே சிருஷ்டிப்பின் அதிகாரம் இப்போ நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எவ்வளோ பெரிய வல்லமை கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிறதோ அவ்வளோ பெரிய வல்லமையும் இப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏன்னா வாய் தான் நம்மளுது, வார்த்தை அவருது இல்லையா? எத்தனை பேருக்கு அது புரியுது? வாய் தான் நம்மது, வார்த்தை அவருடையது. அவருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே அதே வல்லமையை உடையதாய் இருக்கிறது, சிருஷ்டிக்கிற வல்லமையை உடையதாய் இருக்கிறது. உங்களுடைய நாவில் அது இருக்கும்போது அது உங்களுக்காக புதிய வாழ்க்கையை சிருஷ்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்காக ஒரு புதிய உலகத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்காக சமாதானத்தை, சந்தோஷத்தையும், வளமான ஒரு வாழ்க்கையும், சுகத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் பாருங்கள், ரொம்ப இந்த சம்பவத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வார்த்தைகள், ஒருவன் சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்கிறாரு. மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். அவ்வளோ வல்லமை வாயின் வார்த்தையில் இருக்கிறது. அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ கடவுளுடைய வார்த்தையை எடுத்து என்றைக்கு நம்முடைய வாயில் வைத்து நாம் பேசுகிறோமோ அன்றைக்கு கடவுளுக்கு இருக்கிற அதே வல்லமை, அவருடைய வார்த்தையில் இருக்கிற அதே வல்லமை நம்முடைய வல்லமை ஆகிறது. இப்படி தான் வாழும்படியாக நம்ம ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றது இதுதான். எப்படி பிழைப்பான்? ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கிறதில்ல, ஏதோ வாழ்க்கையில் பலனற்றவர்களாக, தோல்வியுற்றவர்களாக இப்படியே கடந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னா என்ன அர்த்தம்? நல்லா இருப்பான்.
பிழைப்பான்னு சொன்னால் அவன் வெற்றி பெறுவான், ஜீவிப்பான், எல்லா காரியங்களும் நடப்பிப்பான்னு அர்த்தம். பிழைப்பான்னு சொன்னால் சாவான் இல்லை, பிழைப்பான் இல்லையா? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னா இப்படிப்பட்ட விதத்திலே நீதிமான் தன்னுடைய வாயில தேவனுடைய வார்த்தையை வைத்து அதை பேசி பேசி பேசியே வெற்றியும் சுகத்தையும் ஜெயத்தையும் அவன் எடுப்பான். அந்த விதத்தில் தான் அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இன்றைக்கு இன்னும் தீவிரமாக பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பல முறை இந்த வேத பகுதியை பார்த்துருக்கோம், இருந்தாலும் இன்றைக்கி பார்ப்போம். ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் அதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறத பார்க்குறோம். ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாம் விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன்கிட்டருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் எனக்கு அது போதலை, திரும்ப திரும்ப அவருக்கே வர்றேன். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் பாருங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. அதாவது ஆபிரகாம் பிள்ளை இல்லாதவன், அவன் மனைவி பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, பிள்ளை தான் இல்லை, வயசாகிட்டே போகுது. கர்த்தர் அவனை பார்த்து என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுறார் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இதை பற்றி தான் இன்றைக்கு காண்பிக்க போகிறேன். வாயை வைத்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க வேண்டும். கடவுள் அப்படி தான் அழைக்கிறாராம். அதாவது கடவுள் வந்து ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு சொல்லிட்டார். அதை வச்சு இவன் என்ன பண்ணான்? இவன் பார்த்தான், கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படி வேலை செய்கிறாரு, அவரை மாதிரி தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அவர் எப்படி இயங்குகிறார் என்று பார்த்தானாம். பார்த்து அவர் எப்படி இயங்குகிறவராம்? தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து. அதாவது கடவுளை பார்க்குறான், இவர் செத்ததை கூட உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு ஆள், ஒன்றும் இல்லாததை சரியாக்கக்கூடிய ஆள், ரொம்ப கெட்டு போனதை நாரி போனதை எடுத்து அற்புதமாக உயிர் கொடுக்கக்கூடிய ஒருவர் கடவுள். அப்போ பார்க்குறான், அவன் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அப்போ கடவுளை பார்க்குறான், அவர் எப்படிப்பட்டவர்? உயிர்ப்பிக்கிறவர், செத்ததை கூட உயிர்ப்பிக்கிறவர், நம்பிக்கையற்ற நிலைமையில் கிடக்கிறத கூட ஒன்றை எடுத்து அதை நல்லா ஆக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அதுதான் புரிந்து கொள்கிறான் கடவுள்கிட்ட. அவன் பார்க்குறான், தன்னை பார்க்குறான், இந்த வயதில் பிள்ளை இல்லாமல் தவிக்கிற என்னை எடுத்து என் மூலமாக ஒரு சந்ததியை உண்டாக்கி அநேக ஜாதிகளுக்கு என்னை தகப்பனாக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்குது. அதுதான் இப்படி சொல்கிறான், செத்ததையை உயிர்ப்பிக்கிறவர். என் சரீரம் செத்து போயிருக்கிறது. அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் எப்படி சொல்லியிருக்குதுன்னா, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அந்த நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கதை அவனுக்கு நடந்ததுன்றதுனால எழுதலை, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்றதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு தான் எழுதியிருக்குதுன்னு திட்டவட்டமாக சொல்கிறார் பவுல். அவருடைய காலத்துக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை எடுத்துகிட்டு அவர் சொல்கிறார் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், பவுல் எழுதி இப்போ 2000 வருஷம் ஆகுது, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏதோ ஆபிரகாமுக்கு நடந்ததுன்னு அவனை பற்றி எழுதப்படலை, அவனை பற்றி தான் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அது நமக்காக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னு கவனிக்க வேணும். அப்போ கடவுளை பார்க்குறான் அவன். கடவுளை பார்த்தா அவர் எப்படிப்பட்டவர்னு கண்டுக்கிட்டான் அவன். இவர் வந்து உயிர்ப்பிக்கிறவர், செத்ததை கூட உயிர் கொடுக்கிறவர், ஒன்றுமில்லாத நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனை எடுத்து அந்த மனுஷனுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வல்லவர் இவர். அதான் உயிர்ப்பிக்கிறவர் என்று அர்த்தம். அப்போ இந்த உயிர்ப்பிக்கிற தேவன் இவர் என்ன பண்ணுவார்? செத்து கிடக்கிறத நாரி கிடக்கிறத கூட எடுத்து மறுபடியும் உயிர் கொடுத்து ஜீவனை கொடுத்து மறுபடியும் பிழைக்க வைக்கக்கூடியவர். அப்போ அப்படி செய்யக்கூடியவர்னா நிச்சயமாக வயதாகி சரீரம் செத்து போயிருக்குது, இவன் செத்துடல,
ஆனால் பிள்ளை பிறக்க வைக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் இவன்கிட்ட இல்லை. இப்போ பிள்ளை பிறக்க முடியாது, அந்த விதத்தில் செத்து போடான், செத்தவனாக இருக்கிறான். இவனுடைய மனைவியுடைய கற்பமும் செத்ததாய் இருக்குது. ஆள் சாகலை, கற்பம் செத்து போச்சு மனைவி. இது இவனும் ஆள் சாகலை, ஆனால் பிள்ளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் இவன் இல்லை, அந்த விதத்தில் செத்து இருக்கிறாங்க. செத்ததையே உயிர்ப்பிக்கிறவர் வெறும் கற்பம் தானே செத்து போயிருக்குது, அதை ஏன் உயிர்ப்பிக்க மாட்டார்? இருக்கீங்களா? செத்ததையே உயிர்ப்பிக்கவர், கொஞ்சம் வயசு தானே ஆயிடுச்சு, சாவல் என்ன ஆள், ஏன் பிள்ளைய தர முடியாது? அப்படி யோசிக்கிறான் பாருங்க. உயிர்ப்பிக்கிறவர், எல்லாம் சொல்ல உயிர்ப்பிக்கிறவர். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். செத்தவங்களுடைய சூழ்நிலைகளை எடுத்து, செத்து கிடக்கிறவங்களுடைய சூழ்நிலைகளை எடுத்து நம்பிக்கையற்றவர்களா நீங்க சொல்லலாம். அன்னைக்கு இயேசுவிடத்தில் அவர்கள் லாசருடைய குடும்பத்தார் சொன்னார்கள் இல்லையா, நாரி போயிருக்கோம் 4 நாள் ஆயிடுச்சுன்னு. நீங்க சொல்லலாம் முடிஞ்சு போன கதையா, என் தோல்வியை போட்டு எல்லாம் முடிச்சு போச்சு, சீல் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை எங்கே மாற்ற முடியும்? அதெல்லாம் மாற்ற முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நாரி போயிருக்கு நான் சொல்கிறேன், எடு, நான் எடுத்து அதை அற்புதமாக மாற்றி காண்பிக்கிறேன்றார். நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லலாம், செத்தாச்சுன்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்றார், செத்தவனுக்கு உயிரை கொடுக்கிறவர் நான். இந்த சபைக்கு ஏன் இவ்வளோ பேர் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால், செத்தவர்களுக்கு கூட நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தேவனை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவைப்படுகிறது. லாசர் அந்த குடும்பத்தில் செத்து கிடந்தது போல கல்லறையில் வச்சுட்டு நாரி இருக்கும், நேரம் 4 நாள் ஆயிடுச்சு, நாரி இருக்கும், முடிஞ்சு போன கதை அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப இவர் சொல்றார், கல்லை புரட்டுங்கள்ன்றாரு. லாசருவை வெளியே வாங்குறாரு, இல்லாதவளை இருக்கிற போல அழைக்கிறாரு, அவனும் வெளியே வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. செத்த சூழ்நிலைகள், ஒன்றுமில்லாமல் போன தொழில்கள், ஒன்றுமில்லாமல் போன வாழ்க்கை, ஒன்றுமில்லாமல் போன குடும்ப வாழ்க்கைகள், ஒன்றுமில்லாமல் போன சரீர சுகங்கள், இதெல்லாம் மீட்டு தரும்படியாக, செத்ததை நல்லதாக்கும்படியாக, அதுக்கு உயிர் கொடுக்கும்படியாக, நாரி போனதை எடுத்து அற்புதமானதாக, மனம் வீசக்கூடிய ஒன்று அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற தேவன் உங்களை இன்றைக்கு அழைத்து வைத்திருக்கிறார். இங்கே அதுக்காக தான் வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆபிரகாம் பார்த்தா இவர் உயிர்ப்பிக்கிறவர், செத்ததை கூட உயிர்ப்பிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இது கேட்ட உடனே ஒரு மாதிரி இருக்கும், என்னது இது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர்? லாசருடைய கல்லறை கிட்ட வந்தார், லாசரு செத்து போயிருக்கிறான், ஆனால் உயிரோடு இருக்க ஆளை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறாரு. முதல்ல அவனை உயிரோடு எழுப்பிட்டு அப்புறம் லாசருவே வெளியே வான்னா அர்த்தம் இருக்குது. உயிரோடு எலும்புன்னு சொல்லிட்டு முதல்ல, அப்புறம் அவனை வெளியே வான்னு சொன்னால் சரி எழுப்பிட்டார், அதான் பேசிகிட்டு இருக்காரு அவன்கிட்டலாம். ஆனால் இன்னும் உயிரோடவே எழுப்பலை, ஆனால் என்ன பேசுகிறாரு, லாசருவே வெளியே வாழ்றாரு. செத்து கிடக்கிறான், ஆனால் இவர் வந்து அவனை உயிரோடு இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. எப்படி பேசுகிறார் பாருங்க. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குது, லிவிங் பைபிள்ங்கிற ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பில் வாசித்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லியிருக்குது, Abraham became like God who speaks of future events with as much certainty as if they were already past. அதாவது இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவனை போல ஆனான்னு இருக்குது இல்லையா. தேவன் முன்பாக நமக்கு எல்லாருக்கும் தகப்பன் ஆனான்னு இருக்குது. அது சுருக்கமாக சொல்ல போனால், இல்லாதவைகளை இருக்கிறவளை அழைக்கிற அந்த தேவனை போல இவனும் ஆயிட்டான். அவர் தான் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர். இவன் பார்த்தான், அவரை மாதிரியே நானும் ஆயிடுறேன், நானும் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்க கற்றுக்கிறேன். ஏன்னா அவர் அப்படி அழைக்கும் போதெல்லாம் செத்தது கூட உயிர் உண்டாகுது. அவர் அப்படி அழைக்கும் போதெல்லாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட காரியங்களை மாற்ற முடியுது. அப்போ அவர் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி நானும் பண்ணுறேன்னு மாறிட்டானான். அதை இங்கிலீஷ் பைபிளில், லிவிங் பைபிளில் எப்படி சொல்லியிருக்குது, ஏப்ரஹாம் became like God. ஆபிரகாம் தேவனை போலவே ஆயிட்டான். எப்படி தேவனை போலானா? God who speaks of future events with as much certainty as if they were already past. நடக்க போகிற காரியங்களை ஏற்கனவே நடந்து முடிந்தது போல எண்ணி பேசுகிற அந்த தேவனை போல ஆகிவிட்டான். இருக்கீங்களா? நடக்க விரும்புகிற காரியங்களை, நடக்க வேண்டும் என்று இவன் விரும்புகிற காரியங்களை, நடக்க இருக்கிற காரியங்களை நடந்து முடிந்தவளை போல
பேசுகிற குணம் கொண்டவனாக மாறிவிட்டான். கவனிங்க, ஃபியூச்சர் நடக்க விரும்புகிற ஒன்று, எதிர்காலத்தில் நடக்க விரும்புகிற ஒன்று ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்றாக பேச ஆரம்பித்து விட்டான். அப்படி பேச ஆரம்பிச்சு எது நடக்க வேண்டும் என்று விரும்பினானோ அது நடந்து நிறைவேறிவிட்டது. எப்படி ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவது என்பதை இங்கே ஆபிரகாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறான். அதுக்கு தான் அவனை விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் ஆகிட்டாங்க. ஏன்னா இவனை பார்த்தா கற்றுக்கணுன்றாங்க. எப்படி ஆனால் முதல்ல என்ன பண்ணார், ஆபிரகாம் பிடிச்ச ஆண்டவர், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவனை பிடிச்சினார், உன் பேரை மாற்றி விட்டுறேன்னார். அந்த பேரை ஏன் மாற்றினார்? பேரில் ஏதோ ராசி இருக்குது அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா. பேரை எதுக்கு மாற்றினார்? பேரில் எதுக்கு மாற்றினார்னா, ஆபிரகாம்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு அர்த்தம். அப்புறம் எங்கே போனாலும் பேர் என்னப்பான்னா அநேக ஜாதிகளுக்கு இவன் வாயாலே சொல்ல வைக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவனாக இவனை மாற்றுகிறார். தன்னுடைய எதிர்காலத்தை இப்பொழுதே தீர்க்க தரிசனமாக உரைக்கிறவனாக இவனை மாற்றுகிறார். சொல்லி சொல்லியே அப்படியே ஆகணும். இவன் சொல்லி சொல்லியே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இவன் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இவனை ஏற்படுத்தி விட்டார். இவன் அதை வாயால் சொல்லி 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 இப்படி கடவுளை அவனை ஏற்படுத்தி விட்டார்னு சொல்லியிருக்கனால, ஏற்படுத்துறேன்னு சொல்லலை, ஏற்படுத்தி விட்டான்றார் கடவுள். அவர் ஏற்படுத்தி விட்டதுனால, அவர் நடந்து முடிந்தது போல சொல்லி இருக்கிறதுனால, இவனும் அதை நடந்து முடிந்தது போல பேசி பேசியே நடத்தி முடிக்க வேண்டும். இருக்கீங்களா? அதுதான் சொல்லி தந்துட்டார் கடவுள். இவனுக்கு உட்கார்ந்து பாடம் எடுத்துட்டு இருந்தா நேரம் ஆகாது, முடியாது. அதனால நம்ம பேரை மாற்றி விட்டாரு. இப்போ வேற வழி இல்லை. பேர் என்னன்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். எப்போ பேர் கேட்டாலும் அதான் சொல்லிட்டு இருக்கிறான், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அதே மாதிரி அந்த அம்மா சாராள் அநேக ஜாதிகளுக்கு தாய். 2 பேர் பேரையை மாற்றி விட்டார். இந்த வீட்டில் இதே சத்தம் தான் கேட்குறது. இந்த அம்மா அவரை கூப்பிடும் போதும் அவர் இந்த அம்மாவை கூப்பிடும் போதும் முன்ன எப்படி கூப்பிட்டுருந்தாங்கன்னு தெரியல. ஒரு வேளை கூப்பிட்டு இருந்திருப்பான், பிள்ளை இல்லாதவளே, என்ன கூப்பிட்டானோ தெரியல. செய்வாங்க சில ஆம்பளைங்க, சொல்ல முடியாது. பிள்ளை இல்லைன்னா அது ஒரு பெரிய ஒரு நிந்த மாதிரி. அந்த காலத்தில் என்ன கூப்பிட்டாங்களோ தெரியல, அதை சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஊரெல்லாம் அதே பேச்சாக இருந்திருக்கும். அதான் அந்த பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஆபிரகாம்னு, பிள்ளை இல்லாதவன் ஒருத்தன் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு பெரிய நிந்தைக்குரிய காரியமாக இருந்திருக்கும். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இவன் எதிர்காலத்தில் எப்படி இவன் இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தினான் என்கிறத பேச வைக்கிறார். ஏற்படுத்தின பிறகு பேச வைக்கல, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தி விட்டார். இவர் கடவுளுடைய பார்வையில் அது நடந்து முடிஞ்சது மாதிரி, இவனையும் நடந்து முடிஞ்சது மாதிரி பேச வைக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி உண்டாக்குறது? இதை கற்றுக்கலன்னா, இந்த விசுவாசத்தை கற்றுக்கலன்னா நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கவே முடியாது. எப்படி ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குதுன்னா, கடவுள் உங்களுக்காக எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் என்ன ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதை அறிந்து கொண்டு, அவர் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே அதை நடந்து முடிந்ததாக நீங்கள் பேச வேண்டும். இருக்கீங்களா? நடந்து முடிந்ததாக நீங்கள் பேச வேண்டும். அவன் சொன்னபடியே ஆகும்னாரு இயேசு. மலையை பார்த்து சொன்னா அவன் சொன்னபடியே ஆகும்னாரு. அவன் சொன்னபடியே ஆகும்னா அவன் ஏதோ சொல்றான்னு அர்த்தம் இல்லை. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்து, கடவுள் என்ன எப்படி ஏற்படுத்தி இருக்கிறார், கடவுள் என்ன என்னவாக வேணும் என்று ஏற்படுத்தி இருக்கிறார், அப்படி நான் ஆவேன். அப்படி சொல்லும்போது அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொல்றதுனால ஆகல, கடவுள் சொன்னதுனால அது அப்படி ஆகுறது. ஆனால் கடவுள் சொன்னாலும் இவன் சொல்லலாம் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அப்படிதான் அது விசுவாசம் வேலை செய்யுது. நல்லா கவனிச்சிங்களா? அவன் சொன்னதுனால அப்படி ஆகலை, கடவுள் சொல்லியிருக்காரு அதனால அப்படி ஆகிறது. ஆனால் கடவுள் சொன்னதை இவன் சொல்லலைன்னா இவனுக்கு அது ஆகாது, நடக்கவே நடக்காது. அதுதாங்க. அப்போ Abraham became like God who speaks of future events with as much certainty as if they were already past. ஏற்கனவே நடந்து முடிந்தது போல அவன் பேசும்படியா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் மாறிவிட்டான். நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் அப்படி பேசுகிறாங்க இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாரும் என்ன பேசுகிறாங்க? பிரச்சனையை தான் பேசுகிறாங்க. இவன் பிரச்சனையை பேசுனான்னு என்ன பேசிகிட்டு இருக்கணும்? இந்த மாதிரிங்க, இனிமேல் எங்கே குழந்தை பிறக்க போது சரீரம் செத்த சரீரம் மாதிரி ஆகிப்போச்சு. என் மனைவி பாருங்க கிளவி ஆயிட்டா, அவளுடைய கற்பம் செத்து போச்சு. பேசணும்னா இதுதான் பேசணும். இதுதான்
அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, அவன் வயசு, மனைவியுடைய வயசு, சரீரம் செத்து போனது, கற்பம் செத்து போனது, இதை தான் பேசிட்டு கிடக்கணும். ஆனால் விசுவாசம் அப்படி வேலை செய்யவே செய்யாது. நான் நல்லா சொல்கிறேன் கவனிங்க. விசுவாசத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிரச்சனையே பேசி 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 இந்த பிரச்சனைக்கான பதிலை காண முடியாது. இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை. ஏன் பிரச்சனைக்கான பதிலை காண முடியலன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் வெறும் பிரச்சனையே தான். ஆனால் என்ன கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார் எனக்காக, என்னத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் எனக்காக, என்னத்தை வைத்து இருக்கிறார், கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுள் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறார், கல்வாரி சிலுவையில் எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன செய்து முடித்திருக்கிறார், எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி அதை பேச ஆரம்பிக்கிறப்ப தான் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்பது ஒரு மாபெரும் உண்மை. பாருங்க, அப்ப கடவுள் எப்படிப்பட்டவர்? இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர், அழைத்து அழைத்து உயிர்ப்பிக்கிறவர். செத்ததை கூட எப்படி உயிர்ப்பிக்கிறாரா? இப்படி இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைத்து தான் உயிர்ப்பிக்கிறார். பாருங்க, கடவுளுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அதில் மரணம் இல்லை, அதில் குறைவு இல்லை, அதில் தாழ்ச்சி இல்லை, அதில் இருள் இல்லை, அதில் எந்த தீமையும் கிடையாது. கடவுளுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அதை பேசும்போது கடவுள் நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் பேசும்போது அது நிறைவையும் ஜெயத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியும் அது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிறது. அப்போ பாருங்க, ஆபிரகாமாக தான் இப்போ கண்டுக்கிட்டான் கடவுளை பற்றி. கடவுள் எப்படிப்பட்டவர்? செத்த சூழ்நிலையில் கூட இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைச்சி அழைச்சி செத்ததுக்கே உயிர் கொடுக்கிற தேவன் அவர் என்பதை அவன் கண்டு கொண்டான். திருப்போம், நாம் கூட பாருங்கள், இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்க வேணும். இருக்கிறது மாதிரி அழைக்கிறதுக்கு பெரிய விசுவாசி தேவையில்லை. ஹலோ, இருக்கிறதே இருக்கிறதா சொல்கிறேன், நான் உள்ளதை உள்ளதாக சொல்லுகிறேன். ஆமாம், அதுதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே. பாக்கெட்டில் காசே இல்லை, இதில் பெரிய ஞானி தேவையா? இதுக்கு ஒரு பைபிள் படிக்கணுமா, இதுக்கு ஒரு கோயிலுக்கு போகணுமா, இதுக்கு ஒரு பாட்டு பாடணுமா, இதுக்கு ஒரு ஞானஸ்தானமா, இதுக்கு ஒரு ரட்சிப்பா? ஹலோ, இதுக்கு ஒரு ஆவியானவரா, இதுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடா, இதுக்கு ஒரு அறிவா? ஒன்றும் தேவையே கிடையாது. அது ரோட்டில் இருக்கிற சாதாரண ஒரு ஆள் கூட அதான் சொல்கிறான், கையில் காசே இல்லைங்க, என்ன செய்வேன்னு தெரியலங்க, என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. அதுதான் எல்லாம் பேசுகிறாங்க. நம்மளை எப்படி பேச சொல்லியிருக்கிறார்? என்னுடைய தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். சுகம் இல்லைங்க, டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, 3 மாதமோ 6 மாதமோ தெரியல. அதுதான் எல்லாம் பேசுகிறாங்களே. அது பேசுகிறதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு சக்தி தேவையில்லை, இதுக்கு ஒரு பெரிய ஞானி தேவையில்லை, இதுக்கு பெரிய அறிவு தேவையில்லை, இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சபையில் வந்து உட்காரணும், எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும், எதுக்கு ஆட்டோவை பிடிச்சி டாக்ஸி பிடிச்சி காரை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி வந்து இவ்வளோ செலவழித்து வந்து இங்கே இவ்வளோ நேரம் உட்காடுறீங்களே, எதுக்குன்னு சொன்னால் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அப்படியே பேசுகிறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் போதும். வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அதை பேசிகிட்டு இருக்கலாம். பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு டிவியில் ஒரு ஷோக்கு அப்புறம் இன்னொரு ஷோவாக பார்த்து 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 தள்ளி மண்டையில் ஒன்றுத்தையும் ஏற்றாமல் உள்ளத்தில் ஒன்றுத்தையும் வைக்காமல் சொல்லிட்டார் டாக்டர், 3 மாதமோ 6 மாதமோ எத்தனை மாதமோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய இது தேவையில்லை. இங்கே வந்து எல்லாத்தையும் கேட்குறோம். இங்கே எதுக்கு வர்றோம்? எதுக்கு பைபிள், எதுக்கு ஒரு பிரசங்கியார், எதுக்கு சபை, எதுக்கு ஆவியானவர், எதுக்கு சிலுவை, எதுக்கு மரணம் அங்கே சிலுவையில், எதுக்கு உயிர்த்தெழுதல், எதுக்கு இயேசு பிதாவினுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எதுக்கு இதெல்லாம்? எதுக்குன்னு சொன்னால் உங்களுக்காக ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்க சூழ்நிலையை பார்க்காம கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார் அதை பார்க்கணும். கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார், உன்னுடைய ஆயுசு நாட்களை அவர் பூர்ணப்படுத்துவார், உன்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வேதனைகளை அவர் சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இதை தாண்டி அதை பார்க்கணும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் ஆவியானவர், அதுக்கு தான் பைபிள். இதை பார்த்து இருக்கிறதா பேசக்கூடாது, இல்லாததை இருக்கிறவங்களை போல பேசணும். இப்ப இல்ல சுகம், ஆனா சுகம் இருக்கிறது போல எப்படி பேசணும்? நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன், சுகமானேன், என்னுடைய தேவையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு சந்திக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு குறைவே கிடையாது, எனக்கு நிறைவு மட்டுமே, எனக்கு குறைவே கிடையாது, எனக்கு வெற்றி மட்டுமே. ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் அப்படிதான் பேச ஆரம்பிக்கணும்.
ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அப்படிதான். நான் இங்கே ஆரம்பித்தப்போ குடிசை போட்டு ஆரம்பித்தேன் பாருங்கள். அப்போ முழு நேரமும் இதை தான் பேசுவேன். ஒரு நாள் இப்படி இருக்கும், உள்ளே வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது, அப்படி இருக்கும். அப்படி தான் பேசினேன். அப்படி இருக்கும். எல்லோரும் பார்த்து என்னை பார்த்து சிரித்தாங்க. என்ன பேசுகிறாரு இவர், உள்ளே வர முடியாதான், வெளியே போக முடியாதான், அவ்வளோ கூட்டம் இருக்குமா? அப்படி தான் இருக்கும். இன்னும் நான் சொல்கிறேன், எந்த இடமுமே கொள்ளாது, அவ்வளோ பேர் வருவாங்க. ஏன்னு சொன்னால் அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் அதை பேசணும். 10 பேர் தான் வர்றாங்க பிரதர், என்னன்னு தெரியல, கர்த்தருடைய சித்தமா என்னன்னு தெரியல, வந்து ஆரம்பித்தேன், ஏதோ போகுது. அப்படி கிடையாது. 10 பேர் தான் வந்தாங்க. சில நேரத்தில் 10 பேர் கூட வரல. ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்குது. கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தினது என்ன, அதை நான் பேச போகிறேன். அதான் பேச போகிறேன். ஊழியத்திலே அதுதான். தொழில் ஆரம்பித்தாலும் அதுதான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அப்படி தான். ஒரு சின்ன அளவில் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானான். யாக்கோபு வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானான். இதுதான் நம்முடைய டெஸ்டினி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வந்து சேரும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார். அப்போ அதை எண்ணி பார்க்கணும். கர்த்தர் இதுக்காக எனக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவனா கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஏதோ போயிட்டு இருக்கு, சல்தாகங்க வண்டி ஓடுதுங்க. இது சொல்கிறத பார்த்தாலே கட்ட வண்டி ஓடுற மாதிரி இருக்கும். வண்டி ஓடுதுங்க, ஏதோ போதுங்க, இப்படியே கழிச்சுட்டா போதும் காலத்தை. அப்போ அப்படி தான் செய்வீங்க, கழிக்க தான் செய்வீங்க. காலம் கழியும், நாள் ஓடும். ஒன்று இதனால் ஒரு பிரயோஜனம் இருக்காது. உங்களால் உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது, எதுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் விசுவாசிக்கிறவனால மிகுந்த பயன் உண்டு. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னார். ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இப்படிப்பட்டவனா மாற வேண்டும். இருக்கீங்களா? அப்போ பாருங்க, இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்க வேண்டும். இருக்கிறதே இருக்கிற மாதிரி இல்லை, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்க வேண்டும். அப்போ திருப்பவும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே மோசே. விசுவாசத்தினாலே என்ன பண்ணான்னு சொல்லியிருக்குது. விசுவாசத்தினால என்ன பண்ணான்? இவன் சாதாரண ஆள் இல்லை, விசுவாசத்தில் வேலை செய்துட்டு இருக்கிறான். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரன் என்னப்படுவதை வெறுத்து, ஆங்கிலத்தில் ரொம்ப நாள் சொல்லப்பட்டிருக்கிறது, பை ஃபெய்த் Moses, when he came of age, refused to be called the son of Pharaoh's daughter. Refused to be called the son of Pharaoh's daughter. அப்படின்னா பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்து, என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்றான். ஹலோ, என்னன்னு கூப்பிடாதீங்க, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் சொல்லாதீங்க, என்னை பற்றி அப்படி சொல்லாதீங்க. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் சொல்லாதீங்க. ஏன்னா நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் கிடையாது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் தான் சொல்லணும்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் சொல்லாதீங்க. அப்போ நீ யார்? நான் ஆபிரகாமுடைய குமாரன், என்னுடைய முற்பிதான் ஆபிரகாம், நான் ஆபிரகாமுடைய சந்ததியை சேர்ந்தவன், ஆபிரகாம் தேவன் என்னுடைய தேவன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய ஆசீர்வாதம். அதனால் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அழைச்சா அது ரொம்ப லோ. இது ஒரு சாதாரண ராஜா, இந்த ஒரு ராஜாவை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம், ராஜாவுடைய ஆசீர்வாதம் என்னுடைய முப்பாட்டனுக்கு இருக்குது. அதனால எதுக்கு நான் இங்கே கீழே இறங்கி வரணும்? என்னை இப்படி அழைக்காதீர்கள் என்று சொல்லலாம். என்னை பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்காதீர்கள். நானும் சொல்லுகிறேன், என்னை ஒரு விதமாக அழைப்பதற்கு எனக்கு சம்மதம் இல்லை. என்னை தோல்வியுற்றவன் என்று நான் அழைக்க விரும்பவில்லை. நான் பாவி என்று என்னை யாரும் சொல்ல நான் விரும்புகிறதில்லை. நான் குறைவுற்றவன் என்று மற்றவர்கள் என்னை சொல்ல நான் விரும்புகிறதில்லை. உன்னால் முடியாது என்று என்னை சொல்லாதீர்கள். அப்படி அழைக்கப்படுவதை நான் விரும்புகிறதில்லை. பாருங்க, விசுவாசிகள் சில விதமாக நாம் அழைக்கப்படுவதை வெறுக்க வேண்டும்.
நாமளே அப்படி அழைச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் என்னங்க ஒரு தூசி, நான் ஒரு குப்பை தானே, நான் ஒரு புழு, நான் ஒன்றும் கிடையாது, அதை தான் வெறுக்கணும். அப்படி அழைப்பதை வெறுக்க வேணும். ஏனென்றால் தேவன் உங்களை அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்று அழைக்கும் போது நீங்கள் எப்படி அப்படி அழைக்கலாம்? இல்லைங்க பாருங்க, குப்பை தூசியில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், அப்போ அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதுதான். இந்த குப்பை தூசியிலேருந்து எப்படி ஒரு நல்ல நிலைக்கு வர்றது, எப்படி நல்ல நிலைக்கு வர்றதுனா எப்படி உங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து அப்படி உங்களை அழைக்க வேண்டும். பாவி என்றும் குப்பை என்றும் தூசி என்றும் நோயாளி என்றும் முடியாதவன் என்றும் கையால் ஆகாதவன் என்றும் தோல்வியுற்றவன் என்றும் அழைப்பதை வெறுத்து அப்படி உங்களை நீங்களே அழைச்சிக்க கூடாது. அப்படி அழைக்கிறதை நீங்கள் வெறுக்க வேண்டும். எப்படி அழைக்க வேணும்? உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படி உங்களை அழைக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சியே இல்லாதவன் நான், அப்படி தான் அழைக்கணும் உங்களை. அப்படி தான் அழைக்க வேணும். நான் ஒன்றும் இல்லைங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இல்லை இல்லை இல்லை, நம்முடைய பாதபடியில் எல்லாம் இருக்குதுன்னு வேதவசனம் சொல்லியிருக்குது. இருக்கீங்களா? பாதபடியில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? மண்டையை போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்துருக்கிறீங்களா? ஆபிரகாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டான். இனிமே பிள்ளை இல்லாதவன் என்று நான் அழைக்கப்படுவதில்லை, இனிமே அந்த பேர் எனக்கு கிடையாது. எனக்கு இப்போ ஆபிரகாம்னு பேர், அநேக ஜாதிகளுக்கு தாப்பன்னு பேர். பிள்ளை இல்லை இன்னும், ஆனாலும் பேர் எனக்கு அது. பிள்ளை இல்லை இன்னும், ஆனாலும் நான் அப்படி அழைக்கப்பட மாட்டேன், பிள்ளை இல்லாதவன் அழைக்கப்பட மாட்டேன். எப்படி அழைக்கப்படுவேன்? அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் தான் அழைக்கப்படுவேன். இதுதான் இல்லாத வேலை இருக்கிறதாக அழைக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், இல்லாத வேலை இருக்கிறவைகளாக அழைக்கிறது. இன்றைக்கி ஒருவேளை தோல்வியில் இருக்கலாம், இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இழந்துருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்படி அழைக்கணும் உங்களை? கர்த்தர் நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தமிழ் நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். என் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுக்கிறவனாக இருப்பேன். கீழாயிராமல் மேலாக இருப்பேன், வாளாயிராமல் தலையாக இருப்பேன். இதுதான் பைபிள் சொல்கிறது, இதுதான் கடவுள் சொல்கிறது. இங்கே அதை தான் கற்றுக்கிறோம். அப்போ அதை சொல்ல வேணும். இல்லாத வேலை இருக்கிறவளை போல இன்னும் மேலே வரலைங்க, இன்னும் வாளாக தான் இருக்கிறேன், இன்னும் வாளாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவு தேவையில்லையே. தலையாக இருக்கிறேன்னு சொன்னால் தான் தலையாக ஆக முடியும். இருக்கீங்களா? அப்போ இந்த இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறது தான் பாருங்கள், புரிந்து கொள்றதுலேயே ரொம்ப கஷ்டம். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜனங்க என்ன சொல்கிறாங்க? ஒன்றுமே இல்லாதப்ப கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லலாமா? அது பொய், அது பொய். ஒன்றுமே இல்லாமல், கையில் ஒன்றுமே இல்லாமல் வெற்றி என்னுடையதுன்னு சொல்லலாமா? சக்ஸஸ் என்னுடையதுன்னு சொல்லலாமா? ஒன்றுமே இல்லாமல் அப்படி சொல்லலாமா? அது பொய். ஏன்னா அது ஜனங்களுக்கு புரியல. இதுதான் ரொம்ப கஷ்டம் பாருங்கள். இதுதான் விசுவாச ஜீவியத்தில் ரொம்ப கஷ்டமான பகுதி. என்ன இல்லாத விலை இருக்கிற விலை அழைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லாத பொய்யா இருக்குதுன்னு சொல்கிறேன், அது பொய் தானே சொல்கிறேன். நான் சொல்கிறேன், பொய்யுரையாத தேவன் சொல்லியிருக்கிறாரு, அவரோட நான் சைடு பண்ணி அவர் சொல்கிறத சொல்லும்போது அது எப்படி பொய்யாக இருக்க முடியும்? ஜனங்களுக்கு ஒருவேளை அது புரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பொய் சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன்? கடவுள் சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரோ என்ன அதை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ வேத வசனம் சொல்லுது, பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லியிருக்குது. கடவுளை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது. அவர் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்குது. இருக்கீங்களா? நேற்று ஒரு பையனை கொண்டு வந்தாங்க பாருங்கள், ஒருத்தங்க. அவன் என்ன மாதிரியே பாடி காமிக்கிறான் என் வீட்டுக்கு அப்படியே பாடுறான் பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் வாயில் வார்த்தை கூட அவ்வளோ சரியாக வரமாட்டேங்குது. இன்னும் சின்ன பையன், பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வருது அந்த பாட்டில். என்னத்தையோ உள்ளே போட்டு இது பண்ணி என் மாதிரி ஆக்ட் பண்ணி பாடி காமிக்கிறான்ட்ட. பாடி காமிச்சு கடைசியில் நான் பாயின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதை வேற சொல்கிறான். ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. அப்படியே செய்து காமிக்கிறான் அவன். அழகு வாய்ஸ் வேறு, வாய்ஸ் ரொம்ப பிரமாதமான வாய்ஸு போட்டு இந்த வயசில் அப்படியே சொல்லி நான் பண்ணுற மாதிரியே பாய் பாயின்னு சொல்கிறான் கடைசியில். உடனே நான், பயல நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? நான் நினைப்பா உனக்கு
பேசாமல் இரு அப்படின்னு சொன்னா கிடையாது. உங்கள் பிள்ளை எத்தனை தடவை உங்களை இமிட்டேட் பண்ணியிருக்குது? நீங்கள் என்னைக்காவது என்ன நினச்சிட்டு இருக்கிற, பெரிய ஆள் நினைப்பா உனக்கு, பேசாமல் இருன்னு சொல்கிறீங்க கிடையாது. உங்கள் பிள்ளை உங்களை இமிட்டேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சந்தோஷப்படுறீங்க. அதில் உங்களை மாதிரி பண்ணுறான்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க. நான் அந்த பையன் பாடும்போது சந்தோஷப்பட்டேன். அழகான வாய்ஸ், நல்லா பாடுறான், நல்லா பண்ணுறான், இவ்வளோ தைரியமாக அதை பண்ணுறான்னு சொல்லி அவனை பற்றி ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சந்தோஷப்படுறேன். அப்போ கர்த்தரை நீங்கள் இமிட்டேட் பண்ணும்போது, தோல்வியை பேசாமல் வெற்றியை பேசும்போது, சுகவீனத்தை பேசாமல் சுகத்தையே பேசும்போது, உயர்வையை பேசும்போது, தாழ்ச்சியை பேசாமல் உயர்வையை பேசும்போது, அப்படி நீங்கள் கர்த்தர் சொன்னதே தான் நான் பேசுவேன்னு சொல்லி பேசும்போது, நான் சொல்லுறேன் கர்த்தர் உங்கள் மீது பெருமைப்படுகிறார் ஒழிய உங்களை என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ பொய்யா சொல்கிறேன்னு சொல்கிறது இல்லை அவர். அப்போதான் நீங்கள் ஸ்கிரிப்சரலாக இருக்கிறீங்க, நீங்கள் அப்போ தான் வேத வசனத்தின்படி சொல்லுகிறீர்கள், அப்போ தான் கடவுளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீங்க, அப்போ தான் நீங்கள் கடவுளை நீங்கள் ப்ளீஸ் பண்ணக்கூடியவர்களாக, அவரை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக அப்போ தான் இருக்கிறீங்க. திருப்பவும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாதவளை இருக்கிறவள் போல் அழைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு இல்லையா? அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப கஷ்டமான பகுதி. விசுவாசம் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் இந்த இல்லாதவளை இருக்கிறது போல் அழைக்கிறோம். அது எப்படி பிரதர்? வேலை இல்லை, காசு இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாம் இருக்குதுன்னு எப்படி சொல்கிறது? அதுதான் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இருக்கிறதா சொல்லணும். அப்போ சொல்லிகிட்டே இருங்க. அப்போ இருக்கிறது தான் இருக்கும். இருக்க வேண்டியது எப்படி இருக்கும்? அதை சொன்னால் தான் இருக்கும். உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் பேசணும். வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர்? யுவர் ஃப்யூச்சர் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். உங்களுடைய எதிர்காலம் என்ன? உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய வார்த்தை. இதுதான் என்னுடைய எதிர்காலம். என்னுடைய எதிர்காலம் எங்கள் தாத்தா என்ன சொன்னார்னு கிடையாது, எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னு கிடையாது. என்னுடைய எதிர்காலம் ஜோசியம் சொல்கிறது கிடையாது. என்னுடைய எதிர்காலம் கடவுள் சொன்னதான் என்னுடைய எதிர்காலம். கடவுள் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் என்னுடைய எதிர்காலம். அதைத்தான் நான் அடைவேன், அதைத்தான் நான் பெற்றுக்கொள்வேன். அதை பெற்றுக்கொள்றதுக்காக தான் பைபிளை வாசிக்கிறேன். அதை பெற்றுக்கொள்றதுக்காக இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு. அதை அடையும்படியாக தான் அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய எதிர்காலம் கடவுளுடைய வார்த்தை. உங்கள் கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பேசுகிறீர்கள். இருக்கீங்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். தமிழில் 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் வரும். நாம் தரிசித்து நடவாமல், அதாவது கண்ணில் பார்த்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். இது எப்படி தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அது என்னது? அது பார்த்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். இதெல்லாம் புரியாத ஒரு புதிராக இருக்குது நிறைய பேருக்கு. ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லித்தரேன், இதை பண்ணி பாருங்கள். விசுவாசம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். எங்கெங்கெல்லாம் விசுவாசம்னு வருதோ பைபிளில், அந்த இடத்துலலாம் இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைப்பது அப்படின்னு போட்டிங்கன்னா, இந்த விசுவாசன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைப்பதுன்னு போட்டிங்கன்னா, விசுவாசத்தை பயிற்சி விற்கிறது அல்லது விசுவாசத்தை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடும் வாழ்க்கையில். நாம் தரிசித்து நடவாமல், அதாவது தரிசித்து நடவாமல்னா என்ன இருக்குதுன்னு பார்த்து இருக்கிறதுன்னு அழைச்சி நடவாமல் எப்படி நடக்கிறேன்? விசுவாசத்தில் நடக்கிறோம்னு சொல்லியிருக்குது. விசுவாசத்தில் நடக்கிறோம்னா இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைத்து நடக்கிறோம். அப்போ தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம்னா என்ன அர்த்தம்? என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையே பேசிகிட்டு இருக்கிறது இல்லை. விசுவாசத்தில் நடக்கிறோம்னா என்ன? கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அதையே பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் விசுவாசத்தில் நடக்கிறது. எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சுது? நான் தரிசித்து நடவாமல்னா என்ன அர்த்தம்? நான் பார்த்து இருக்கிறதையே சொல்லிக்கிட்டு இதையே வச்சு அழுதுட்டு இல்லாமல், விசுவாசத்தில் என்ன அர்த்தம்? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதையே சொல்லி அதையே கர்த்தரை சொல்லி மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிச்சு, அதான் ஆபிரகாம் பண்ணாம பாருங்க. சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது சொல்லி அழுதுட்டு இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார்னு முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான். அதே பேசிட்டு இருக்கிறான். எதை பேசிட்டு இருக்கிறான்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்கிறத பேசுறான். அப்ப தரிசித்து நடவாமல்னா இருக்கிறத பார்த்ததையே பேசிட்டு இல்லாம கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அதையே பேசி நடப்பதுதான் விசுவாச வாழ்க்கை. உடனே விளங்கிடுச்சு பாருங்க. அதை சொன்ன உடனே விளங்கிடும். அந்த விசுவாசத்தை அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட். அப்போ பாருங்கள், விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் பாட்டு.
ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி விசுவாச ஜீவியத்தில். இதுதான் ரொம்ப கஷ்டமான பகுதி. அதுவும் இல்லாமல் இதுதான் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் பகுதி, அதாவது ரொம்ப சர்ச்சைக்குரிய பகுதி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வாயை திறந்து சொல்கிற வரைக்கும் உங்களை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வாயை முட்டி பேசாமல் இருங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வாயை திறந்து நெகட்டிவாக பேசுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் ரோட்டில் போகிறான், காரில் போயிட்டுருக்கிறான், கார் பஞ்சர் ஆகிடுச்சு. நானே பார்த்துருக்கேன், ஒருத்தன் எந்திரிச்சு வெளியே நின்று ஒட்டி உதச்சி கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டி பொழப்பையே கெடுக்குது அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையாக அந்த காரை திட்டிகிட்டு இருக்கிறான். ரோடில் போகிற ஒருத்தன் நின்று நல்லா சொன்னீங்க, அதே தான் நானும் பண்ணேன் இன்னைக்கு காலையிலையும், ரொம்ப கரெக்ட் அப்படின்ட்டு போகிறான் அவன். இதே ஆள் இறங்கி நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நான் போய் சேர வேண்டிய வழியை இடத்துக்கு நான் போய் சரியான நேரத்தில் சேர்றதுக்கு எனக்கு வழியை உண்டாக்குவார், நான் தோல்வி அடைவதில்லை, நான் வெற்றியை தான் பெறுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான்னா அவனை பார்த்து என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிடுப்பானுவான். பைத்தியக்காரன் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான் பாருன்னு. ஏன்னா உலகத்தில் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு இது என்னென்னு புரிய மாட்டேங்குது. நீங்கள் வாயை முட்டுனீங்கன்னா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாயை திறந்து நெகட்டிவாக பேசி பாருங்கள், எத்தனை வீடுகளில் நடக்குது, எத்தனை கிறிஸ்தவ பார்ட்டிகளில் நடக்குது, எத்தனை ஜெப கூட்டங்களில் நடக்குது. நெகட்டிவாக நீங்கள் பேசுகிற வரைக்கும் யாரும் ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. ஒரு அம்மா போச்சு பாருங்கள், ஒரு லேடிஸ் ப்ரேயர் மீட்டிங்கு. அந்த லேடிஸ் ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு சுமார் 10 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த நடத்துகிற அம்மா கேட்டுச்சான், ஒன்று ஒன்றா கதையை கேட்டு வந்திருக்குது. லேடிஸ் ப்ரேயர் மீட்டிங்கில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதில் ஜெபம் பண்ணுவோன்னப்போ ஒரு அம்மா சரிங்க, புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப மோசம், ஒன்றும் சம்பளம் இவ்வளோ சம்பாதிக்கிறாரா, நான் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது, அப்படி செலவழிச்சிட்றாரு, இப்படி ரொம்ப ஒழுங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏதோ அவங்க வீட்டில் பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்குது அதிருப்தியில். உடனே அந்த அம்மா பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னா, அந்த அம்மா என் புருஷனுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, என் புருஷனும் இதே கதை தாங்க, தான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் கொட்டி தீர்த்துது. இப்படியே ஒருத்தரே போனால் ஒருத்தரும் தங்களுடைய புருஷனை பற்றி கம்ப்ளைண்ட்டு சொல்லவா வேணும். லேடிஸ்னால் இதெல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஒரு அம்மாவுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு. அந்த அம்மா சொல்லியிருக்க, ஒன்றும் இல்லைங்க, கர்த்தருக்குள்ளே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். உடனே அந்த அம்மா என்ன சொன்னிச்சான், உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டு இருக்குது, யூ ஆர் பவுண்டு, நீங்கள் கட்டப்பட்டுருக்கிறீங்க, வாயை திறந்து தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதோ இருக்குது ஆனால் வெளியே வரமாட்டேங்குது. தினலப்பா என்ன அநியாயம் பாருங்க. புருஷனை பற்றி தப்பாக சொல்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் காமெண்ட் கிடையாது. சோத்திரம் ஜெபம் பண்ணுவோம், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எடுத்துக்கிட்டாச்சு, ப்ரேயர் பண்ணுறாங்களோ இல்லையோ நோட் பண்ணிக்கிட்டாச்சு எல்லாத்தையும். அந்தந்த புருஷன்மாரெலாம் எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாங்க. இந்த அம்மா ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், நல்ல மனுஷன், நல்லா வச்சுருக்காருன்னா, சந்தோஷமாக வச்சுருக்காருன்னா, உனக்கு ஏதோ கட்டு இருக்குது, உனக்கு வாயை திறந்து தைரியமாக பேசக்கூடிய இது வரணும், உனக்கு இவங்க மாதிரி பேசணுமா. நான் எப்படி சொல்லி தர்றதுன்னா, ஒரு மீட்டிங்காக போய் என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடிக்கிறார், என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப அயோக்கிய மனுஷன். தான் ஒரு அம்மா லெட்டர் எழுதிச்சு பாருங்கள் எனக்கு, என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் 2 கையும் 2 காலையும் உடைச்சி படுக்க வச்சாதான் அவனை படுத்த படுக்கையாக தான் திருந்துவான் அந்த மனுஷன். நான் சொன்னேன், அந்த ஜெபம்லாம் நாங்கள் பண்ணுறது இல்லைம்மா, இந்த மாதிரி ஜெபம் பண்ணால் ரட்சிக்கப்படுற ஆள் கூட ரட்சிக்கப்பட மாட்டா பாருங்க. ஏதோ அந்த ஆள் ஏதோ தப்பு பண்ணுறாரு, ஆனால் அதுக்குன்னு 2 கை 2 காலை உடைச்சி படுக்க வச்சா அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டுருவாரான். அது சும்மா அடித்தா படுக்க வச்சிடலாம், இதுக்கு ஒரு ஜபம் தேவையில்லை, ஆளை திருத்துறதுக்கு அது வழி இல்லை. இப்போ நான் சொல்கிறது, இந்த மாதிரி பெண்களை பார்த்து நான் சொல்லுவேன், இது மாதிரி இப்போ ஊரெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காதீங்க, என்ன சொல்லுங்கள், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், இந்த வாக்குத்தத்தத்தை எடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதியிருக்குது. இது சொல்லு, உன்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை விசுவாசி, சொல்லு வாயினால்.
என்னுடைய வீட்டில் இது இருக்காது, தரித்திரம் இருக்காது, என்னுடைய வீட்டில் குடிப்பழக்கம் இருக்காது, என்னுடைய வீடு அழிஞ்சு போகாது, என்னுடைய வீடு சந்தோஷமில்லாத வீடாக இருக்காது, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வீடு சந்தோஷமான வீடாக இருக்கும் அப்படின்னு தினந்தோறும் சொல்லு. இல்லைங்க ஒரே கொடுமைப்படுத்துகிறா, அதான் சொல்லுன்றேன். கொடுமைப்படுத்துகிறாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனைவி தேவையில்லை, அது எல்லா மனைவியும் சொல்லிட்டு இருக்காங்க. கொடுமைக்கு மத்தியில் நான் நல்லா இருப்பேன்னு விசுவாசத்தில் சொல்கிறது தான் இல்லாத விலை இருக்கிற விலை போல அதுதான் வேலை செய்யும் பாருங்க. அப்படியே மாற்றிடும், குடும்பத்தை கம்ப்ளீட்டாக மாற்றிடும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவரும் ஒழுங்காக கோயில் உங்களுக்கு முன்னால் வந்துருப்பார் அவர். அது மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே அம்மாவுக்கு முன்னால் ஐயா இங்கே இருப்பார், ஒரு காலம் அந்த பக்கமே வரமாட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள விட இவர் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அவங்க என்ன சமைச்சிக்கிட்டு மொல்லமாக வர்றாங்க. அப்படிலாம் இருக்குது, நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இந்த கன்ஃபெஷன், இந்த அறிக்கை செய்கிறதுல தான் பிரச்சனையே இருக்குது. அங்கே தான் சச்சரவாகிடுது. நீங்கள் நெகட்டிவாக பேசுகிற வரைக்கும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எந்த சபையிலையும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்ல கிறிஸ்தவன்வாங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் லெட்டர் மேலே லெட்டர் எழுதி எனக்கு அந்த பிரச்சனையாக்கும் இந்த பிரச்சனையாக்கும் எல்லாம் சொல்லுங்கள், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோன்னே கர்த்தருக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்கிறேங்க, கர்த்தருடைய வாக்கு தத்துவம் இதெல்லாம் சொல்லியிருக்குது. கர்த்தர் என்ன அதில் இந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் எனக்கு நிறைவேற்றி தருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு முழு நிச்சயமாக இருக்குது. கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். அதால் ஒரு மாதிரியாக இருக்கிறார்ல, பேச்சே வேறு மாதிரி இருக்குதுன்ட்டு போவான். சரியே உங்கள்கிட்ட அப்புறம் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் வேறு மாதிரி பேசுகிற என்ன அநியாயம் பாருங்கள். நெகட்டிவாக பேசுகிற வரைக்கும் வச்சுக்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆள்கிட்ட பேச வேண்டியதே இல்லை. ஏன்னு சொன்னால், ஏன் இந்த கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னா அதுதான் பிரச்சனையாக இருக்குது. எப்படி வச்சுட்டா பாருங்கள் பிசாசு, எது ரொம்ப முக்கியமோ அதை ரொம்ப பிரச்சனை உள்ளதாகிட்டான். ஏன்னா நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பொசஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும் அவனுக்கு. நீங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தமாயிடும் தெரியும். நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறத நிறுத்திட்டு இல்லாதவளை இருக்கிறவளை போல் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இல்லாதெல்லாம் நாளைக்கு உண்டாயிடும்னு தெரியும். அதனால தான் அதை பேச விடாமல் அதை பேசும்போதெல்லாம் அவனை குற்றஞ்சாட்ட சொல்கிறான் பிசாசு. அதனால தான் அதுக்கு ஒரு பெரிய தடை, அதனால தான் அது ஒரு பெரிய சச்சரவாகுது, அதனால தான் அதனால பிரச்சனை வருது. ஏன்னா தெரியும், சொல்லிட்டா வாயை திறன்னு சொன்னால் அது உண்டாயிடும். ஏன்னா மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அப்படியே ஆகும்னு சொல்லுங்க. அப்படியே ஆகும்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். விசுவாசிக்கு புரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும் அப்படி பேச ஆரம்பிச்சானா ஆயிடும் அப்படின்னு. அதனால தான் பேச விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒருத்தர் சொல்கிறார், ஓஹோ அந்த பிளாபிட் அண்ட் கிராபிட் பிரான்ச் இல்லை அது சொல்கிறாரு. அதாவது நேம் இட் அண்ட் கிளைமிட் குரூப், நேம் இட் அண்ட் கிளைமிட் குரூப். அது நான் சொல்கிறேன், நேம் பண்ணி கிளைம் பண்ணலன்னா சிலதெல்லாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நேம் பண்ணி கிளைம் பண்ணலாம். கடைக்கு போகிறீங்க, வாங்குறீங்க, பொருளை வாங்குறீங்க, பொருளை வாங்கி காசை கொடுத்துட்றீங்க, சாமானை அங்கே வாங்கிக்காங்கிறான் எங்கே கேட்டுக்கிட்ட இல்லையா. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, போய் என்னுடைய பொருள் இந்தந்த பொருள் இருக்குது இந்த ரசீதுன்னு சொல்லி கொடுத்து வாங்குறீங்க, கிளைம் பண்ணுறீங்க இல்லையா. ஏன், ஏற்கனவே பே பண்ணியிருக்கு, அதனால் கிளைம் பண்ணுறீங்க. நான் சொல்லுகிறேன், ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் பே பண்ணியிருக்கிறாரு, பே பண்ணதை நான் கிளைம் பண்ணுறேன். அதை கிளைம் பண்ணுறதுக்கு ரசீது இதுதான் சொல்லி இருக்குது, என்ன என்னுடையதுன்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு போய் என்னுடையதெல்லாம் கூடுன்னு சொல்லி நான் கிளைம் பண்ணுறேன். கிளைம் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடைக்காது பாருங்கள். கிளைம் பண்ணலைன்னா அது கிடைக்கவே உங்களுடையது, அது கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அதனால கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம் பாருங்கள். யூ மஸ்ட் கிளைம் இட். உங்களுக்காக பே பண்ணி உங்களுக்காக விலக்கரையும் கொடுத்து உங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறாரு, உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டார், ரசீதை கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் பொருளை வாங்கலைன்னா அப்புறம் உங்கள் பொறுப்பு தான். அது பொருளை வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, போய் வாங்கிக்க வேண்டியது. நம்ம சில நேரத்தில் பே பண்ணிட்டு எல்லாம் மட்டும் வந்துடுறோம், இன்னொரு ஆளை அனுப்புகிறோம் போய் வாங்கிட்டு வரதுக்கு. அந்த ரசீது இருக்க வரைக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. யார் கையில் ரசீது இருந்தாலும் அவங்களுக்கு பொருளை கொடுப்பாங்க இல்லையா. அப்போ ரசீது கையில் இருக்கா? எத்தனை பேர் ரசீது எடுத்துகிட்டு வந்தீங்க? ஹலோ, இதுதான். இது கையில் இருந்தால் மட்டும் பார்த்தாது, வாயிலையும் இருக்கணும். ஏன்னா இது ஃபெய்த் கிளைம், இது இருதயத்தில் இருக்கணும், வாயில் இருக்கணும். அப்படி தான் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பாருங்கள்,
அதனால தான் அந்த கன்ஃபெஷனை பெரிய குழப்பி வச்சுருக்கிறாங்க. அதை பண்ணிடாதபடிக்கு எப்படியாவது இது குறை சொல்லி இதை எதாவது பண்ணி அந்த கன்ஃபெஷன்லாம் தப்பு, ஃபெய்த் கன்ஃபெஷன் அது மண்ணாங்கட்டியாது அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது அது மாதிரி பேசுகிறதுக்கு. நான் சொல்லுகிறேன், ரொம்ப அவசியம் இது. ஏன் தெரியுமா? கர்த்தர் எப்படி உண்டாக்கிட்டார்னா, இருதயத்தில் விசுவாசம், வாயில் அறிக்கை. இப்படி தான் மனுஷனை உண்டாக்கிட்டார். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவார். எதுவுமே அப்படி தான், இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட வேண்டும். இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அப்போ வாயினால் நான் அறிக்கை செய்யும்போது என்ன ஆகிறது? என் விசுவாசத்தை நான் பயன்படுத்தி என்ன வேணுமோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். காசு என்கிட்ட இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணி நான் போய் சாப்பிட்றேன். காசை கொடுத்தா சாப்பாடு கிடைக்க போகுது. ஹோட்டலுக்கு போய் காசை கொடுத்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்றேன். ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், ஒரு பேப்பரில் வாசித்தேன். வெளிநாட்டில் சொல்கிறாங்க, அந்த ஆளை போய் பிடிச்சிருக்காங்க. அது ஆள் செத்து போய் கிடக்கிறாரு, வீட்டில் நாரி கிடக்குது. யாரோ ரிப்போர்ட் பண்ணி போய் உள்ளே போய் பார்த்தா ஆள் அவுட்டு. எப்படி செத்தாருன்னா மால் நியூட்ரிஷன். எப்படின்னா சாப்பாடு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் செத்து போயிருக்கிறாரு. அந்த ஆள் படுத்து கிடந்த அந்த மெத்தையை எடுத்து பார்த்தா அந்த மெத்தை முழுக்க பணத்தால் அடுக்கி வச்சிருக்கிறார். உள்ள மெத்தைக்குள்ளே பணத்தை அடுக்கி, பேங்க்கில் போடாமல் எப்படி சம்பாரிச்சானு தெரியல. ஆள் உள்ளே ஃபுல்லாக பணத்தை அடுக்கி வச்சுட்டு அது மேலே படுத்து கிடக்கிறாரு. ஆனால் அதை ஸ்பெண்ட் பண்ணலை. இவர் பசினால் ஏன் செத்தார்? பசினால் சாகலை. இவர் காசை செலவழித்து அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை வாங்கி சாப்பிடாதனால செத்தார். இருக்கீங்களா? விசுவாசம் அப்படி தான். விசுவாசம் இருந்தால் பத்தாது, விசுவாசத்தை ஸ்பெண்ட் பண்ண வேணும். விசுவாசத்தை நாம் உபயோகப்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி உபயோகப்படுத்துறது? அதுதான் வாயினால் அறிக்கை செய்ய வேணும். எப்படி என்னுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கொடுத்து அதை என்கேஷ் பண்ணுறது, அதை எப்படி பொருளாக மாற்றுறது, இதை கொடுத்து எப்படி எனக்கு வேண்டியதை நான் பெற்றுக்கொள்கிறது. உலகத்தில் ரூபா நாணயம் ஒரு பண்ட மாற்றுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது இல்லையா? இதை கொடுத்து அதை வாங்கிக்கிறோம், காசை கொடுத்து மூட்டை அரிசி வாங்குகிறோம் இல்லையா? அதுபோல் இந்த விசுவாச உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் விசுவாசத்தை கொடுத்து தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால தான் எல்லாத்தையும் அடைய முடியும். அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஆனாலும் அநேக இடத்துல இதை தான் பிரச்சனையாக்கி விட்டாங்க. விசுவாசிக்காதபடிக்கு, இதை அறிக்கை செய்யாதபடிக்கு நிறைய தடை. அறிக்கை செய்யாதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, என்னமாது நினச்சிக்குவாங்க அப்படின்னு. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்குது. எப்படி பிழைப்பான்? விசுவாசத்தால் பிழைப்பான்னா உள்ளத்தில் விசுவாசிக்கிறதுனால அல்ல, வாயினால் அறிக்கையும் செய்யணும். விசுவாசம் உள்ளத்தில், விசுவாசம் வாயில் அறிக்கை. இப்படி தான் விசுவாசம் கிரியை செய்கிறது. இருக்கீங்களா? சரி. அப்போ இந்த அறிக்கைன்னு சொன்னால் என்ன? இது நான் வாயை திறந்து எதையோ ஒன்று சொல்கிறது இல்லை. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே சொல்வது தான் அறிக்கை. Confession is saying the same thing as God. கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ அதையே நான் திரும்ப சொல்லுவது. கடவுள் என்ன சொல்லியிருக்காரோ அதையே நான் திரும்ப சொல்லுவது. கடவுள் சொல்வதை நான் சொல்லும்போது அந்த கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை என்னுடைய வார்த்தையில் இருக்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகளாக மாறுகிறது. இதுதான் இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை பாருங்கள். அது பண்ணுறதில்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இதையும் நான் பார்த்துருக்கிறோம் பல முறை. ஆனால் இதை வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசித்தவர்களாகிய 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால், they didn't mix it with faith, in இங்கிலீஷில் வருது. those who heard it did not mix it with faith. விசுவாசம் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். நான் என்ன சொன்னேன்? விசுவாசம்னு வர்ற இடத்துலலாம் இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறதுன்னு போட்டு பாருங்கள், கரெக்டாக வந்துடும் மீனிங். அப்போ இந்த இடத்துல அப்படியே போட்டு பாருங்கள். கேட்டவர்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளா அழைக்கிறவர்களா இல்லாதபடினால். கேட்டவர்கள், சுவிசேஷத்தை கேட்டவர்கள் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்காததினால். அதாவது இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வந்தாங்க. எகிப்திலேருந்து விடுதலையாகி வனாந்தரத்தில் வந்து கானான் தேசத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போய் சேர முடியல. 40 வருஷம் அங்கேயே வனாந்தரத்திலே இருந்து அழிந்து போனார்கள். ஏன்? கடவுளுடைய சித்தம் இல்லை அது. ஆனால் அவருடைய அவிசுவாசத்தினால. ஏன் அப்படி அழிந்து போனார்கள்னு இங்கே கதை சொல்கிறாரு. சொல்லும்போது சொல்கிறாரு, கேட்டவர்கள்
ஏன் அழிந்து போனாங்க? விசுவாசத்தினால், விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். அப்போ விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால்னா, கேட்டாங்க ஆனால் இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர்களாக மாறவில்லை. அப்படி கேட்கவில்லை. கேட்டாங்க ஆனால் அவங்க பேச்சை மாற்றிக்கவே இல்லை. கேட்டாங்க ஆனால் அவர்கள் தங்களுடைய வேலையை பற்றி, தங்களுடைய பணத்தை பற்றி, தங்களுடைய மனைவியை பற்றி, தங்களுடைய பிள்ளைகளை பற்றி, தங்களுடைய தொழிலை பற்றி, தங்களுடைய ஜீவியத்தை பற்றி என்ன பேசி கொண்டிருந்தாங்களோ அதை தான் பேசி கொண்டிருந்தாங்களோ ஒழிய அதை மாற்றவே இல்லை. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள், யாத்திராமத்தில் வாசித்து பாருங்கள், எண்ணாமத்தில் வாசித்து பாருங்கள். பெரிய கதையே இருக்குது. அது கேட்டாங்க. நமக்கு அறிவிக்கப்பட்ட அதே சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கடவுள் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னார். அப்புறம் ஏன் கொண்டு போய் சேர்க்கல? ஏன் வனாந்தரத்திலே செத்து போனாங்க? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால. விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? கேட்டாங்களே ஒழிய இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறவில்லை. இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கவில்லை. கேட்டாங்க ஆனால் அதே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எதை பேசிகிட்டு இருந்தாங்க? எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, அங்கே இருந்தாலே நல்லா சாப்பிட்ருப்பேன், அங்கே கறி சாப்பிட்டனாக்கும், எகிப்திலே நான் நல்லா வாழ்ந்திருப்பேனாக்கும், இதையே தான் பேசிகிட்டு இருந்தாங்களே ஒழிய ஃப்யூச்சரை பேசவில்லை. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஃப்யூச்சரை பேசி பேசி உண்டாக்குகிறவர். நம்மையும் ஃப்யூச்சரை பேசி பேசி உண்டாக்க சொல்லி இருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? ரிவர்ஸில் போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க பாஸ்டியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அங்கேயே நல்லா சாப்பிட்டேனே, அங்கேயே விட்டுருந்தா நல்லா இருந்திருப்பேனே, சாகும்படியா இங்கே கொண்டாந்து வனாந்தரத்தில் நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கணும்? இப்படி தான் பேசுனாங்க. ஃப்யூச்சரை பேச மறுத்து விட்டார்கள். இல்லாதவளை இருக்கிறவளை போல பேசவில்லை. இருக்கிறதே பேசிக்கிட்டே இருந்தாங்க. நடந்து முடிஞ்சதையே பேசிட்டு இருந்தாங்க, இருக்கிறதையே பேசிட்டு இருந்தாங்க, இல்லாததை பேசவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்னுடையது, நான் அங்கே போய் சேருவேன்றதை பேசவில்லை. இருக்கீங்களா? அதனால தான் போய் சேரல. இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிறதே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே கதை தான். புருஷன் சரியில்லை, வேலை சரியில்லை, பணம் போதலை, கஷ்டம், அதே தான் பேசுவாங்க. கேட்டால் தானே பிரதர் தான் பிரச்சனை, தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க அதே பேசிட்டோம், நீ பாஸ்டர்னா அதையே கேட்டுட்டு உட்காந்துட்டுன்றாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு தானே பாஸ்டர். கேட்டால் என்னுடைய மண்டை என்ன ஆகுறது? அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நான் கேட்குறது இருக்கட்டும், நான் சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இப்போ சொல்லிடுறேன், கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுறேன். இல்லைங்க, என் பிரச்சனையெல்லாம் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொட்டிட்டு போகலாம், என்கிட்ட கொட்டாதீங்க, வேணாம். இல்லை ஏதோ நம்ம மனசு ஆறுதலாக இருக்குங்க, ஒரு மூட்டையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும், வேற எங்கேயா கொண்டு போய் இறக்குங்க உங்கள் மூட்டையை. விளையாட்டுக்கு சொல்ல நான், வேற எங்கேயா கொண்டு போய் இறக்குங்க. மூட்டையெல்லாம் சுமக்கிறதுக்காக என்ன வச்சிடல கடவுள். கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் மீது உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கப்படுகிறார் சொல்லியிருக்குது. மனுஷன்ட்ட போய் மூட்டையெல்லாம் இறக்கி வைக்க வேண்டியதில்லை. நம்ம எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இல்லாதவளை இருக்கிறவளை போல் அலையுங்க. உங்கள் ஃப்யூச்சரை பேசுங்க. எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ அதை பேசுங்க. எப்படி இருப்பீர்கள் என்று கத்த வார்த்தை சொல்லுதோ அதை பேசுங்க. வாய் அதுக்காக பயன்படட்டும். ஏன்னா அப்படி தான் உண்டாகும் வாழ்க்கை. திருப்பவும் 2 கொரிந்தியர் சில வசனங்களை இந்த மாதிரி வாசிக்கிறேன் பாருங்கள். விசுவாசம்னு வர்ற இடத்துல இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறது அப்படின்னு போட்டு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:13. எப்படி சொல்லியிருக்கு? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. இப்போ எப்படி போடுவீங்க? இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவன் ஆகையால் நான் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, நாங்களும் அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிறபடியால் பேசுகிறோம். பேசுறதுனா எப்படி பேசணும்? இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிறபடியால் பேசணும். உள்ளதா சொல்கிறேன் பிரதர். நாளைக்கு எங்கேருந்து சாப்பாடு வருமோ எனக்கு தெரியல பிரதர். எங்கேருந்து வரும்னு பைபிளில் கிளியராக சொல்லியிருக்குது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஓ, அது அங்கே சொல்லியிருக்கு பிரதர். இருந்தாலும் என் விஷயத்த சொல்கிறேன். இருக்கிற உண்மையை சொல்கிறேன். இருக்கிற உண்மை அதுதான், இது இல்லை. இருக்கிற உண்மை என்ன? அது இருக்கிற உண்மை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும்
சிங்கக்குட்டி கூட பட்டினி கிடக்கலாம், ஆனால் நீங்கள் பட்டினி கிடக்க மாட்டீங்கன்றது தான் உண்மை. அப்புறம் என்ன உண்மையை சொல்கிறீங்க? இல்லை பிரதர், உண்மையை சொல்கிறேன் பிரதர். உண்மையே அது உண்மையே கிடையாது. எது உண்மைன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை பேசுங்க. இல்லை என் பாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட என்கிட்ட இறக்கி வைக்காதீங்க. நான் உங்கள் மேலே ஒன்று இறக்கிட்டு இருக்கிறேன், அதை கவனிங்க. சிங்கக்குட்டி கூட பட்டினி கிடக்கும், ஆனால் நீங்கள் பட்டினி கிடக்க மாட்டீர்கள். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 5:7 வாசித்து காமிச்சிட்டேன். 2 கொரிந்தியர் 13 திருப்புங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன். இப்படி வாசித்தீங்கன்னா விசுவாசம் புரிஞ்சிடும். நீங்கள் விசுவாசம் உள்ளோ என்று நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்களே உங்களை சோதித்து அறியுங்கள். இப்படி வாசிக்கலாம். நீங்கள் இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவர்களோ என்று உங்களை சோதித்து. ஹலோ, சிலர் பார்க்குறாங்க என்ன பளிச்சுன்னு விளங்குது இப்போன்னு. இது சிம்பிளாக வாசிட்டு போயிட்டீங்க. விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் அப்படின்னு வாசிட்டு மூடி வச்சுட்டு போயிட்டோம். இப்படி வாசித்தா வழங்கும். நீங்கள் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவர்களோ என்று உங்களை சோதித்து. விசுவாசம் வர்றதுலாம் இதை தூக்கி போடுங்க, கரெக்டாக வரும் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு. ரோமர் 12:3. தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களில் எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அங்கேயும் பாருங்க, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறா அந்த அளவின்படி. அப்படிதான் அது. கடைசியாக திருப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் 5. இங்கே ஒரு அருமையான கதை வருது. அந்த 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ ஆள் இயேசு வண்டியில் வர்றா. இயேசு ஏற்கனவே இன்னொருத்தன் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு, அங்கே யாரோ சுகமில்லைன்னு சொல்லி யவீருடைய வீட்டுக்கு. வழியில் இந்தம்மா இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை விட்டு தொட்டு சுகமாகறாங்க இல்லையா. வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாங்க? வர்றாருன்னு கேள்விப்பட்டு வெளியே வரக்கூடாத ஆள், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத ஆள் தன்னுடைய உள்ளத்தில் என்ன சொல்லி கொண்டு வந்தாலாம்? நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அப்படியே ஆயிடுச்சு. தொட்டாங்க, சொஸ்தம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் 25ஆம் வசனம். இல்லை 34ஆம் வசனம் பாருங்கள். அவர் அவளை பார்த்து, இயேசு எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்கிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எது ரட்சித்தது? இவ்வளோ அவளுடைய விசுவாசம். அவளுடைய விசுவாசம் என்ன? வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லாததை இருக்கிறத போல அழைத்தது தான் அவளுடைய விசுவாசம். அதுதான் விசுவாசம். அது என்ன சொன்னா? நான் போய் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். நான் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இதே தான் சொல்லிட்டு வர்றான். நான் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன். அப்படியே ஆயிடுச்சு. இப்படியே சொல்லிட்டே வந்தால் தொட்டால் சுகமாக ஆகிவிட்டது. அப்போ பாருங்கள், தன்னுடைய ஃப்யூச்சரை அவள் ப்ராஃபஸை பண்ணி அப்படியே பெற்றுக்கொள்கிறாள். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாயை கர்த்தர் உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? ஒரு வல்லமை உள்ள ஒரு கருவியாய் கொடுத்துருக்கிறாரு. இருதயத்தில் கடவுளுடைய வார்த்தையை வைத்து வாயினால் பேசினதை அடைய வேணும், அது அப்படியே ஆக வேணும் என்று சொல்லி தான் கர்த்தர் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு மாத்திரம் அதை உபயோகப்படுத்துங்கள். அதுதான் விசுவாச வாழ்க்கை. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். பிரச்சனைகள் அல்ல, கர்த்தரை எண்ணி பாருங்கள். பிரச்சனைகள் அல்ல, வாக்கு தத்தங்களை எண்ணி பாருங்கள். பிரச்சனைகள் அல்ல, பிரச்சனைகளை குறித்த வாக்கு தத்தம் என்ன, அதை எண்ணி பாருங்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறார், உங்களை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார், உங்களை போஷிக்கிறவராய் இருக்கிறார், உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். உங்கள் மீட்பு, உங்கள் ஞானம், உங்களுடைய பரிசுத்தம் எல்லாம் அவரே. உங்களுக்கு குறைவே இல்லை. நீங்கள் அவருக்குள் முழுமையாக இருக்கிறீர்கள். அதை விசுவாசியுங்கள். எல்லாரும் நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். நீர் ஏற்படுத்தினவைகளை எங்களுடையதென்று விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கை செய்கிறோம். அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். எங்களை சூழ்நிலையில் பார்ப்பதில்லை, நீர் எங்களுக்காக என்ன ஏற்படுத்தி இருக்கிறீர் என்பதை பார்க்கிறோம். நீர் ஏற்படுத்தினவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். நீர் உண்டாக்கினவைகளை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இருதயத்தில் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அது எங்களுக்கு சொந்தமாகட்டும். பிரச்சனைகள் அல்ல, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம் கர்த்தாவே. அந்த பிரச்சனைகளுக்கு அது பதிலாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளுக்கும் உடைய வார்த்தை பதிலாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை அவருடைய வாயிலே இருக்கட்டும். உடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிஜமாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.